ஹரி ஓம். ஒரு மிகப்பெரிய அரண்மனை ஒன்று ஒரு ராஜா கட்டினார். அந்த அரண்மனைக்கு ரொம்ப அற்புதமா வேலைப்பாடு மிகுந்த ஒரு கதவு ஒன்று அமைச்சாருங்க. அந்த கதவு மட்டும் இல்லை, அதுக்குண்டான பூட்டு இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப நல்லா ரொம்ப நேர்த்தியா அழகா கலைநயத்தோட பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான சாவி இருக்கு இல்லைங்களா, அதுவும் ரொம்ப நல்லா பண்ணாராம். இப்போ பாருங்க, பெரிய அரண்மனை, ஆனா அந்த அரண்மனையோட கம்பேர் பண்ணும்போது அந்த கதவு எப்படி இருக்கு? சின்னதா இருக்குங்க. அந்த கதவோட கம்பேர் பண்ணும்போது இந்த பூட்டு அதை விட சின்னதா இருக்கு. இந்த பூட்டோட கம்பேர் பண்ணும்போது சாவி ரொம்ப சின்னதா இருக்கு. அவ்வளவு பெரிய அரண்மனைக்குள்ள போகணும்னா என்ன வேணும்? இந்த சாவி நமக்கு திறக்க தெரியணும். இந்த சாவி தாங்க நாம ஜபம் சொல்றது. பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும், அவருடைய தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த சராசரங்களையும் காக்கிறவர், அந்த படைத்தவர், காப்பவர் எல்லாமே பகவான் தான். அப்படிப்பட்ட பகவான் எவ்வளவு பெரியவர், இந்த அரண்மனையோட கம்பேர் பண்ணி அதுக்கு தான் சொன்னேன். அதுக்கு என்ன வேணும்? அவர் அடையிறதுக்கு என்ன வேணும்னா இந்த சின்ன சாவியா இருக்கக்கூடிய நாம ஜபம். ஏதாவது ஒரு நாமத்தை ராம 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 ராமன் சொல்லிட்டே இருக்கலாம், கிருஷ்ணா 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 சொல்லிட்டே இருக்கலாம், நம சிவாய நம சிவாய நம சிவாய சொல்லிட்டே இருக்கலாம். எது நமக்கு தோன்றதோ மனசுக்குள்ள அந்த ஒரு நாமத்தை இடைவிடாது ஜெபித்துக் கொண்டே இருந்தால் கண்டிப்பா நமக்கு மோட்சம் கிடைக்கும். இக பர லாபம் எல்லாம் கிடைக்கும். அதுக்குதான் சித்தர் பிரான் என்ன சொன்னார்னா, நன்றாக குரு வாழ்க குருவே துணைன்னு சொல்லுங்க. குரு உங்களுக்கு துணையா இருந்து வழிகாட்டுவார். நான் இருப்பேன், எப்போதும் நான் உங்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, எங்க வெளியில கிளம்பினாலும் நன்றாக குரு வாழ்க குருவே துணைன்னு சொல்லலாம். நன்றாக என்பதற்கு நாம் நன்றாக என்று அர்த்தம். குரு வாழ்க அப்படின்னா குரு நம் மனசுல வாழ்கிறார் அப்படின்னு இருக்கும். அது குருவே துணையா இருக்கிறார். நம் மனதில் நிறைந்திருக்கக்கூடிய அந்த குருவை நினைத்து தெய்வத்தை வழிபடுவோம். எல்லோரும் எல்லா நலனும் பெறுவோம். நன்றாக குரு வாழ்க குருவே துணை.